ஹலோ லக்ஷ்மி பகவான் கரை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 65 வயசு ஆகுது. ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. 2 பேருமே தினக்கூலி, டெய்லி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஐயாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அவங்களுக்கு 3மே பொண்ணுங்க, 3 பேரையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களாலையும் பெருசு ஹெல்ப் பண்ண முடியாது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே அவங்கள மாதிரியான ஏழை மக்கள் தான். அவங்களாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் அவங்க ஊரில் ஒரு மாரத்தான் போட்டி வைக்கிறாங்க. அதில் 5000 ப்ரைஸ் மணி அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லக்ஷ்மி அம்மா என்ன பண்ணுறாங்க, அதை தன்னுடைய கணவனை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதுகிறாங்க. ஸோ ப்ராப்பரான ஷூ கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, ட்ரைனிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டு ப்ரைஸை வின் பண்ணால் என்னோடய ஹஸ்பண்டை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையின் பேரில் அவங்க அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. வின் பண்ணி 5000 ப்ரைஸ் மணி வாங்குகிறாங்க. தன்னுடைய ஹஸ்பண்டை காப்பாற்றவும் செஞ்சிடுறாங்க. உண்மையாகவே இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வருஷக்கணக்காக மாரத்தான் போட்டிகளுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக செருப்பு இல்லாமல் ஓடி, அதுவும் சேலையோடு ஓடி அந்த ப்ரைஸ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூனாவில் நடந்த ஒரு மாரத்தான் போட்டியில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கதை மராத்திய மொழியில் திரைப்படமாக ஆக்கப்பட்டது. அதில் அவங்க நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. இது கேள்விப்பட்ட கதை. இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய கணவன் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவங்க ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக தன்னுடைய ஃபிசிக்கலாக, மென்டலி, ஃபினான்ஷியலி எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆப்ரேஷனுக்காக நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு அவங்க வேலைக்கு போய் கடனை கட்டிக்கிட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னுடைய கணவனை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுறாங்க. அவங்களுக்குமே ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துடுது. பண்ணவும் செஞ்சுட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அவங்க ஃபேமிலி ஃபினான்ஷியலாக டவுன் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே வாழவே முடியாது, எதையுமே சமாளிக்க முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் அவங்க என்ன பண்ணினாங்க, தூக்கு கயிறு தான் தனக்கு லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு கயிறை கட்டி தன்னை மாச்சிக்க ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அந்த பிளட் கேன்சர் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரோக்காலையும் பாதிக்கப்பட்டிருந்தார். கையும் வராது, வாயும் பேச முடியாது, காலம் அந்தளவுக்கு நடக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட தன்னுடைய மனைவி தூக்கு கயிற்றில் தொங்க போகிறத போய் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, போய் முடிஞ்ச வரைக்கும்